விசாகப்பட்டினம் பக்கம் வழக்கமா பார்க்க முடியாத ஒரு டால்ஃபின் கூட்டம் வந்திருக்கான். ஆமா, ஆந்திராவோட விசாகப்பட்டினம் கடற்கரையில இந்த வரி டால்ஃபின்கள், அதாவது ஸ்ட்ரைப்ட் டால்ஃபின்ஸ் கூட்டமா காணப்பட்டது. இது நிஜமாவே ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு தானே? அங்க இது சகஜம் இல்லையே. நிச்சயமா. இது ரொம்ப அரிதுதான். இந்த வரி டால்ஃபின் அதோட அறிவியல் பெயர் ஸ்டெனலா கொயர்லியோ அல்பா. அது பார்க்கறதுக்கு நம்ம பொதுவா பார்க்குற டால்ஃபின் போலவே இருக்கும். நல்ல நீரோட்டமான உடல் அமைப்பு தான். ஆனா உலக அளவுல பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பரவலாவும் அதிக எண்ணிக்கையிலயும் காணப்படுற டால்ஃபின் வகை. உலகின் எல்லா சமுத்திரங்கள்லயும் இருக்கு. குறிப்பா மிதவெப்ப மற்றும் வெப்பமண்டல கடல் பகுதிகள்ல. ஆனா கரையோரத்தை விட கண்டத்திட்டுகளுக்கு அப்பால் உள்ள ஆழமான கடல் பகுதிகளில் தான் இது அதிகமா வாழுது. ஓ, அப்படியா? அதனால தான் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு இவ்வளவு பக்கத்துல பார்த்தது கொஞ்சம் அசாதாரணமான விஷயமா பார்க்கப்படுது. அதோட தோற்றம் எப்படி இருக்கும்? அது வரி டால்ஃபின் பேர் வர காரணம் என்ன? சுமார் ஒரு 2.2லேருந்து 2.6 மீட்டர் நீளம் வரை வளரும். ஆண் டால்ஃபின்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு நீண்ட நல்ல தடிமனான மூக்கு பகுதி இருக்கும். அதுக்கு பேரு ராஸ்ட்ரம். அதோட நெற்றி பகுதி மெலன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உருண்டையா இருக்கும். பெயர் காரணம்னு கேட்டிங்கன்னா அதுல இருக்கிற கோடுகள் தான். கோடுகளா? ஆமா, உடம்புல 2 முக்கியமான கோடுகள் ஓடும். ஒரு அடர் சாம்பல் நிற கோடு மூக்குல இருந்து ஆரம்பிச்சு கண்ணுக்கு மேல போய் உடம்போட பக்கவாட்டுல நீண்டு வயிற்று பகுதிக்கு கீழே வளையும். இன்னொரு கோடு கண்ணுக்கு கீழே இருந்து மார்பு துடுப்பு வரைக்கும் போகும். இந்த கோடுகளால தான் இதுக்கு வரி டால்ஃபின்னு பேரு. இவை தனியா இருக்குமா இல்ல கூட்டமா இருக்குமா? ஏதாவது வினோதமான பழக்கங்கள் உண்டா இதுக்கு? பொதுவா 25லேருந்து ஒரு 100 டால்ஃபின்கள் வரைக்கும் இருக்கிற ஒரு இறுக்கமான குழுக்களா தான் இது காணப்படும். இதுக்கு ரோட்டோ டெய்லிங்னு ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. ரோட்டோ டெய்லிங்கா? அப்படின்னா? அதாவது தண்ணியிலிருந்து உயரமா குதிக்கும். காத்துல இருக்கும்போதே அதோட வாலை வேகமா சுழற்றும். ஓ, பார்க்க ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இது ஒரு வகையான தகவல் பரிமாற்றமா இருக்கலாம், இல்ல விளையாட்டா இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. அப்போ இதோட பாதுகாப்பு நிலை என்ன? ஐயூசிஎன் லிஸ்ட்ல எப்படி இருக்கு? விசாகப்பட்டினத்துல இத பார்த்ததுக்கு என்ன முக்கியத்துவம்? IUCN, அதாவது பன்னாக்கு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம், அவங்க கணக்குப்படி இந்த டால்ஃபின்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஆபத்து இல்ல. சரி. குறைந்த கவலை, அதாவது லீஸ்ட் கன்சர்ன் நிலையில தான் இருக்கு. ஓகே. உலக அளவுல எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில, அதுவும் வழக்கமா பார்க்காத இடத்துல இது தென்படுறது முக்கியம். ஏன்னா இது அந்த பகுதியோட கடல் சூழல்ல ஏதோ மாற்றம் நடக்குதோங்கிற கேள்வியை எழுப்புது. கடல் நீரோட்டம், வெப்பநிலை, உணவு கிடைக்கிறதுல மாற்றம்னு பல காரணங்கள் இருக்கலாம். இதை தொடர்ந்து கண்காணிக்கிறது மூலமா விசாகப்பட்டின கடல் பகுதியோட ஆரோக்கியத்தை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். கடல் உயிரினங்களை பார்த்தோம்.